திருச்சிராப்பள்ளி காவிரி பாலம் 2 நாட்களுக்கு முழுமையாக மூடப்பட்டுள்ளது. இந்த பாலம் பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதியன்று மூடப்பட்டு இருசக்கர வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள முடியாமல் ஊழியர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். எனவே பணிகளில் தொய்வு ஏற்படாமல் இருக்க 2 நாட்களுக்கு இருசக்கர வாகனங்களும் பாலத்தில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜனவரி 2ஆம் தேதி ஸ்ரீரங்கம் கோவில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற உள்ள நிலையில் லட்சக்கணக்கானோர் வருகை தருவார்கள் என்பதால் போர்க்கால அடிப்படையில் பணிகளை முடிக்க வேண்டுமென பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நாயுடன் பூனைக்குட்டி கொஞ்சி விளையாடும் காட்சி சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. வாணியம்பாடி நீதிமன்ற வளாகம் எதிரே பூனையும் நாய்க்குட்டியும் ஒன்றுடன் ஒன்று விளையாடிய காட்சி காண்போரின் மனதை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. விலங்குகளிடம் இருக்கும் ஒற்றுமை மனிதர்களிடம் இல்லையே என தோன்றும் அளவுக்கு இந்த காட்சி அமைந்துள்ளது. கோவை குனியமுத்தூர் அருகே ஹார்ட்வேர்ஸ் கடையில் பொருட்கள் வாங்குவது போல நடித்து அங்கிருந்த பணத்தை எடுத்துச் சென்றவரை காவல்துறையினர் கைது செய்தனர். நரசிம்மபுரம் குமரன் வீதி சந்திப்பில் உள்ள ஹார்ட்வேர் கடையில் பொருட்கள் வாங்க வந்த தேவராஜ் என்பவர் தான் கொண்டு வந்த 70,000 ரூபாயை கடையிலேயே மறந்துவிட்டு சென்றுள்ளார். பின்னர் அவர் திரும்பி வந்து பார்த்தபோது பணம் இல்லாததால் காவல்துறையிடம் புகார் அளித்தார். கடையில் இருந்த சிசிடிவியை ஆய்வு செய்த காவல்துறையினர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மதுக்கரை அருகே இருந்த அருண் சங்கர் என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 31,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதனிடையே அருண் சங்கர் பணத்துடன் அவசரமாக வெளியேறி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது ஆட்டோ மோதிய விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். ஜோலார்பேட்டையிலிருந்து 12 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆட்டோ ஒன்று வாணியம்பாடி நோக்கி சென்று கொண்டிருந்தது. கனதாபுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது சாலையோரமாக நின்று கொண்டிருந்த ஒரு கண்டெய்னர் லாரியின் பின்னால் ஆட்டோ மோதியது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அதில் பயணம் செய்த 3 பேர் படுகாயமடைந்தனர். ஆட்டோ ஓட்டுநர் மது போதையில் இருந்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் குறுவை அறுவடை பணிகள் நிறைவடைந்த நிலையில் நெல் மூட்டைகளை வெளிமாவட்டங்களுக்கு சரக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கும் பணிகள் துவங்கின. நாகை மாவட்டத்தில் குறுவை அறுவடை பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதனை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பும் பணி துவங்கியது. கோவில்பத்து சேமிப்பு கிடங்கிலிருந்தும் திருப்பூண்டி, சன்னமங்கலம், காடம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்தும் 2000 மெட்ரிக் டன் குறுவை நெல் சரக்கு ரயில் மூலம் திருவள்ளூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாணவி ஒருவர் தன்னை ஒரு கருப்பு உருவம் தற்கொலைக்கு தூண்டியதாக கூறி பள்ளி மாடியிலிருந்து குதித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாயர்புரத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் தங்கி படித்த +1 மாணவி பள்ளி மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இதில் அந்த மாணவிக்கு காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த மாணவி நெல்லையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சம்பவத்தன்று கருப்பு உருவம் ஒன்று தன்னை மாடியிலிருந்து குதிக்க சொல்லி தூண்டியது போல் உணர்ந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த மாணவி ஏற்கனவே மனநல சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக 5 பேரிடம் NIA அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கார் வெடிப்பில் பலியான ஜமேஷா முபீனுடன் தொலைபேசியில் தொடர்பில் இருந்தவர்கள் உட்பட 5 பேரை கோவை PRS மைதானத்தில் உள்ள NIA அலுவலகத்திற்கு வரவழைத்து அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அவர்களுக்கும் கார் வெடிப்பு சம்பவத்திற்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் முடிவில் NIA அதிகாரிகள் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளனர். இதற்கிடையே ஏற்கனவே கைதான 6 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க NIA அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே பெட்ரோல் குண்டு வீசி ஊராட்சி மன்ற தலைவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாடம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த வெங்கடேசனுக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து அவர் ராகவேந்திரா நகர்
வந்தபோது மறைந்திருந்த மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்கியுள்ளனர். படுகாயமடைந்து விழுந்த வெங்கடேசனை அந்த கும்பல் பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடியது. அவரது உடலை காவல்துறையினர் மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாடம்பாக்கம் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுவதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் பெருங்குடியை சேர்ந்த சிறுவன் ஒருவன் தனது மழலை ததும்பும் பேச்சால் நாய்க்குட்டிக்கு தைரியம் கூறிய வீடியோ அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பெருங்குடி பகுதியை சேர்ந்த வீரபாண்டி பிரியங்கா தம்பதியினரின் குழந்தை மாதேஷிற்கு அவரது தாய்மாமன் நாய்க்குட்டி ஒன்றை பரிசாக வழங்கியுள்ளார். அதனை கண்டு மகிழ்ச்சியில் துளைத்த சிறுவன் நாய்க்குட்டியை பார்த்து, பயப்படாதே, நான் இருக்கேன், தைரியமாக இருக்கணும் என்றும் இதற்கு நாயின்னு பேர் வைப்போம் என்றும் தனது மழலை மொழியில் கூறியுள்ளார். தற்போது வெளியாகியுள்ள இந்த வீடியோ காண்போரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டுள்ளது. தைரியமா இருக்கு.